வேற்றுலகவாசிகளின் தொடர்பு. வேற்றுலகவாசிகள் என்பவர்கள் நமது பூமியை சாராத வேற்று உலகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றே பெரும்பாலும் கூறப்படுகிறது. நமது பூமியை சாராத இடத்தில் இருந்து மனிதனை சந்தித்ததாக கூறப்படும் பல கதைகள் நம் மக்களிடம் 1000 வருடங்களுக்கு முன்பிருந்தே புழக்கத்தில் இருக்கிறது. அவர்களை இந்தியா, சீனம், கிரேக்கம் என கிட்டத்தட்ட உலக நாடுகள் பலவற்றில் வானத்தில் இருந்து வந்தவர்களை தேவர்களாகவோ கடவுள்களாகவோ பண்டைய கால மனிதன் பார்த்தான். இதனை சேரியட் ஆஃப் காட்ஸ் புத்தகத்தில் எழுத்தாளர் எரிக் வான் டேனிகன் கூறுகிறார். நவீன காலத்தில் கூறப்படும் வேற்றுலகவாசிகள் கிரே ஏலியன்ஸ் என்று அழைக்கப்படும் வேற்றுலக அறிவில் மேம்பட்ட ஜீவராசியே. இந்த வேற்றுகிரக ஜீவராசியை தவிர மேலும் 4 வகை இருப்பதாக யூஎஃபாலஜிஸ்ட் நம்புகின்றனர். அவை அனுநாக்கி, ரெப்டிலியன்ஸ், ஆண்ட்ரோமெடன்ஸ் மற்றும் நார்டிக்ஸ். இந்த 5 வகை வேற்றுலக ஜீவராசிகளை பற்றி கூறப்படும் தகவல்கள் ஆச்சரியமானதாகவும் வியப்பாகவும் இருக்கிறது. அனுநாக்கி என்னும் வேற்றுலக ஜீவராசியை பற்றிய குறிப்பு மெசபடோமியா நாகரிகத்தோடு தொடர்புடையது. அனுநாக்கி என்பது நிபிரு என்ற கிரகத்தில் இருந்து பூமிக்கு வந்ததாகவும் அவை பூமியில் இருக்கும் தங்கத்துக்காக வந்ததாகவும் மெசபடோமியா கல்வெட்டுகள் கூறுகிறது. இந்த அனுநாக்கி பூமியில் உள்ள மனிதர்களோடு கலந்து வாரிசுகளை உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ரெப்டிலியன்ஸ் என்ற வகை வேற்றுலக ஜீவராசி பார்ப்பதற்கு மனித உருவமும் பாம்பின் தலையையும் கொண்டதாக இருக்கும். இந்த ரெப்டிலியன்ஸ் வகை ஜீவராசிகள் மனிதனின் மூளையை கட்டுப்படுத்தும் திறன் பெற்றதாகவும் இவை நினைத்த உருவங்களில் மாறும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும் என்று மௌரிஸ் டோரியல் என்ற எழுத்தாளர் கூறினார். இவர் ரெப்டிலியன்ஸ் பற்றிய குறிப்பு 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த எமரால்ட் டேப்லெட்டில் இருப்பதாக கூறினார். ஆண்ட்ரோமெடன் வகையைச் சேர்ந்த வேற்று கிரகவாசிகள் நமது அண்டை அண்டமான ஆண்ட்ரோமெடா அண்டத்தைச் சேர்ந்தவை என்று கூறுகின்றனர். ஆண்ட்ரோமெடா கவுன்சில் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இந்த கருத்தினை உலகிற்கு கூறினார்கள். முதலில் இந்த ஆண்ட்ரோமெடா வாசிகளை பார்த்ததாக கூறியவர் எட்வர்ட் ஆல்பர்ட் மேயர் என்ற சுவிஸ் நாட்டைச் சேர்ந்தவர். இவர் தனது 5 வயதில் இருந்து 15 வயது வரை அவர்களோடு தொடர்பில் இருந்ததாக கூறுகிறார். அதாவது 1942 இருந்து 1953 வரை உடன் இருந்ததாக கூறினார். அதன் பிறகு 1975 ஆண்ட்ரோமெடன்ஸ் அவரோடு மீண்டும் தொடர்பு கொள்ள ஆரம்பித்ததாக கூறினார். நார்டிக்ஸ் என்ற வகை வேற்று கிரகவாசிகள் பார்ப்பதற்கு மனிதன் போலவே இருப்பார்கள். இவர்கள் பிளேடியஸ் நட்சத்திர கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ஜார்ஜ் அடாம்ஸ்கி என்ற யூஎஃபாலஜிஸ்ட் கூறுகிறார். நார்டிக்ஸ்கள் பூமி வாழ் உயிரினங்களின் பாதுகாவலர்கள் என்றும் ஜார்ஜ் அடாம்ஸ்கி நார்டிக்ஸ்களுடன் தொடர்பு கொண்டதாகவும் கூறினார். நார்டிக்ஸ்களின் பறக்கும் தட்டை படம் எடுத்து உலகிற்கு முதலில் தெரியப்படுத்தினார். கிரே ஏலியன்ஸ் என்ற வேற்றுலக ஜீவராசிகளை பற்றிய குறிப்புகள் முதலில் H.G. வெல்ஸ் என்ற இங்கிலாந்தைச் சேர்ந்த எழுத்தாளர் 1893 மேன் ஆஃப் த இயர் மில்லியன் என்ற கட்டுரையில் வெளியிட்டார். அதன் பிறகு பெட்டி அண்ட் பெர்னே என்ற அமெரிக்க தம்பதியர் 1961 இந்த கிரே ஏலியன்களை பார்த்ததாக கூறினார்கள். இந்த குறிப்பிட்ட சம்பவம் 1965 பத்திரிகைகளில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்று உலகில் 43% நபர்கள் இந்த குறிப்பிட்ட வகை வேற்றுலக ஜீவராசியை பார்த்ததாகத்தான் கூறுகிறார்கள். அப்படியென்றால் இந்த வேற்றுலகவாசிகள் உண்மையிலே மனிதர்களை தொடர்பு கொண்டனரா? அப்படி தொடர்பு கொண்டால் அதனை ஏன் விஞ்ஞானிகள் உலகிற்கு மறைக்கின்றனர்? இதனை அறிந்து கொள்ள நாம் வேற்றுலகவாசிகளுடன் தொடர்பு கொண்டதாக சொன்னவர்களின் கூற்றை ஆராய வேண்டும். அறிவியல் என்றும் கதைகளையும் கட்டுரைகளையும் மட்டும் நம்பி வேற்றுலகவாசிகள் இருக்கிறார்கள் என்று வெறுமனே ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு சரியான ஆதாரம் வேண்டும். அதே போல ஆதாரங்களாக கொடுக்கப்படுபவையும் உண்மையா என்று சோதனை செய்து பார்க்கும். அப்படி சோதனை செய்து பார்த்த தகவல்களை பார்க்கலாம். அனுநாக்கி என்பது பண்டைய சுமேரியர்கள், அகாடியன்கள், அசிரியர்கள் மற்றும் பாபிலோனியர்கள் ஆகியோரின் தொன்மவியல் மரபுகளில் தோன்றும் தெய்வங்களின் குழு. அனுநாக்கியை அனுனா, அனனா என்று கல்வெட்டுகளில் குறிக்கின்றனர். அனுனா என்பதற்கு இளவரசன் அல்லது அன்னுடைய வாரிசு என்று பொருள்.
முதலில் அனுநாக்கியை என்லில் காற்றின் கடவுள் என்றும் அவரே சுமேரியர்களின் முதன்மை கடவுள் என்றும் வணங்கினர். என்லில் பிறப்பதற்கு முன்பு வரை வானமும் பூமியும் ஒன்றாக இருந்ததாகவும் அதனை பிரித்தவர் என்லில் என்றும் வானத்தை என்லிலின் தந்தை எடுத்துக்கொண்டதாகவும் பூமியை என்லின் எடுத்துக்கொண்டதாகவும் சுமேரியர்களின் புராண கதை அடங்கிய கல்வெட்டு கூறுகிறது. உண்மை இப்படி இருக்க இந்த தகவலை தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவாக முதலில் முடிச்சு போட்டவர் ஜக்கரியா சிட்சின் என்ற எழுத்தாளர். இவர் தமது த 12th பிளானட் என்ற புத்தகத்தில் அனுநாக்கியை வேற்றுலகை சார்ந்த ஜீவராசி என்று சுமேரிய கல்வெட்டுகள் கூறுவதாக கூறினார். மைக்கேல் எஸ் ஹைசர் என்ற மொழியியலாளர் ஜக்கரியா சிட்சனின் மொழிபெயர்ப்புகளில் பல தவறுகள் இருப்பதை கண்டறிந்து அறிவித்தார். ரொனால்ட் ஹச் ஃப்ரிட்ஸ் என்ற அமெரிக்காவைச் சேர்ந்த என்சைக்ளோபீடியன் ஜக்கரியா சிட்சின் சுமேரியர்களின் கல்வெட்டுகளில் தம்முடைய கருத்துக்கு ஒத்து வரும் வரிகளை மட்டுமே மேற்கோளாக காட்டியிருக்கிறார், முரணாக வரும் வரிகளை தவிர்த்திருக்கிறார் என்று தாம் எழுதிய இன்வென்டட் நாலேஜ், ஃபால்ஸ் ஹிஸ்டரி, ஃபேக் சயின்ஸ் அண்ட் சூடோ ரிலிஜியன்ஸ் என்ற புத்தகத்தில் ஜக்கரியா சிட்சனின் மோசடிகளை 2009ஆம் ஆண்டு அம்பலப்படுத்தினார். ரெப்டிலியன் என்ற வேற்றுலக ஜீவராசியை முதலில் ராபர்ட் இ ஹெர்வர்ட்ஸ் என்ற அமெரிக்க எழுத்தாளர் வியர்ட் டேல்ஸ் என்ற இதழில் த ஷேடோ கிங்டம் என்ற பெயரில் வெளியான புனைவு கதையில் 1929இல் முதலில் அறிமுகம் செய்தார். முதலில் அமெரிக்காவைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரி எட்வர்ட் ஸ்கிரீமர் என்பவர் 1967இல் ரெப்டிலியன் வகை வேற்றுலகவாசி பறக்கும் தட்டில் இருந்து வந்து இறங்கியதை பார்த்ததாக கூறினார். அந்த வேற்றுலக ஜீவராசி அதன் நெஞ்சில் ரெக்கையுடன் கூடிய பறக்கும் பாம்பினை பச்சை குத்தியிருந்ததாக கூறினார். அவரிடம் பிப்ரவரி 13, 1968இல் ரொனால்ட் லியோ ஸ்பிரிக்லர் என்ற யூனிவர்சிட்டி ஆஃப் வியாமிங்கைச் சேர்ந்த உளவியலாளர் உளவியல் ரீதியான விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் எட்வர்ட் ஸ்கிரீமர் கூறும் செய்தி அவருடைய மனதின் எண்ணத்தினால் தோன்றியது என்று கூறினார். ஸ்கிரீமருக்கு முறையான தூக்கம் இல்லாததால் ஹிப்னோபாம்பிக்கால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கேண்டன் கமிட்டியில் அறிக்கை சமர்ப்பித்தார். ஆனால் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை உண்மை என்று பிரபலப்படுத்தியது எரிக் நார்மன் எழுதிய காட்ஸ் டேமன்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சாரியட்ஸ் என்ற நூலே. ஆண்ட்ரோமேடர் இருப்பதாக சொன்ன எட்வர்ட் ஆல்பர்ட் மேயர் பறக்கும் தட்டுகளை தாம் படம் பிடித்ததாக கூறி அவற்றை வெளியிட்டார். உலகிலேயே இன்றளவில் பறக்கும் தட்டுகளை அதிக அளவில் படம் பிடித்தவர் இவர் மட்டும்தான். அங்குதான் பிரச்சனையே அவருக்கு ஆரம்பித்தது. அவருடைய புகைப்படங்களை ஆராய்ந்த புகைப்பட வல்லுநர்கள் பறக்கும் தட்டுகள் என்று எட்வர்ட் வெளியிட்ட படங்கள் குப்பை தொட்டியின் மூடியின் மீது வைக்கப்பட்ட எட்வர்டால் வடிவமைக்கப்பட்ட மாடல் என்று நிரூபித்தனர். எட்வர்ட் ஆல்பர்ட் மேயர் மற்றொரு செய்தியையும் வெளியிட்டிருந்தார். அது வேற்றுலகவாசிகளை தாம் படம் பிடித்ததாக கூறியிருந்தார். அந்த படத்தில் இருந்தவர்களை தால் என்ற பிரபஞ்சத்தைச் சேர்ந்த அஸ்கட் மற்றும் நீரா என்ற இரட்டையர்கள் என ஜனவரி 28, 1975இல் வெளியிட்டார். ஆனால் 1995இல் அவருடைய முன்னாள் மனைவி கலியோ எட்வர்டின் மோசடியை அம்பலப்படுத்தினார். அந்த இரட்டையர்கள் வேற்றுலகவாசிகள் அல்ல, அவர்கள் 1970இல் அமெரிக்கா தொலைக்காட்சி தொடர் டீன் மார்டின் ஷோவின் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மிச்செல்லே மற்றும் சூசன் என்ற பாடகர்கள் என்றார். இந்த படத்தை எட்வர்ட் வீட்டில் உள்ள தொலைக்காட்சியில் படம் பிடித்தது என அம்பலப்படுத்தினார். நார்டிக்ஸ் வகை வேற்று கிரகவாசியை தொடர்பு கொண்டதாக ஜார்ஜ் அடாம்ஸ்கி என்ற யூஎஃபாலஜிஸ்ட் தாம் எழுதிய ஃப்ளையிங் சாசர் ஹேவ் லேண்டட் அண்ட் இன்சைடு த ஸ்பேஸ்ஷிப்ஸ் என்ற நூலில் கூறினார். ஆனால் டேவிட் ஜே ஸ்கால் என்ற பண்பாட்டு வரலாற்றாளர் நார்டிக்ஸ் என்ற வேற்றுலகவாசி பற்றிய கதைகள் 1951இல் வெளியான த டே த எர்த் ஸ்டுட் ஸ்டில் என்ற திரைப்படத்தினால் உண்டான தாக்கம் என்றார். ஜார்ஜ் அடாம்ஸ்கியின் பறக்கும் தட்டானது அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் விளக்கின் புகைப்படம் என ஜெர்மனியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் வால்டர் ஜேர்னஸ் ரிடில்ஸ் நிரூபித்தார். இவ்வகையான வேற்றுலகவாசி பற்றிய கதைகள் 1955களுக்கு பிறகு மறைந்து போனது. அதற்கு முக்கியமான காரணம் கிரே ஏலியன்ஸ் என்ற வேற்றுலக ஜீவராசியின் கதைகளே. கிரே ஏலியன்கள் 1961இல் பெட்டி மற்றும் பெர்னே தம்பதியரை கடத்தியதாக கூறிய போதுதான் கிரே ஏலியன்கள் பற்றி உலகம் அறிந்து கொண்டது என்று யூஎஃபாலஜிஸ்ட் கூறுவர். ஏனெனில் பத்திரிகைகள் தான் இந்த குறிப்பிட்ட செய்தியை மிகவும் பிரபலப்படுத்தியது. ஆனால்
125 வருடங்களுக்கு முன்பு 1891 கென்னத் பாலிக்ஸ்பை என்ற எழுத்தாளர் A Tale of the Future என்ற புத்தகத்தில் லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு மனிதன் பலூன் போன்ற நீள்தலையுடன் சிறிய வாய்களுடன் பரிணாமம் அடைவான் என்று எழுதினார். இந்த புத்தகத்தின் மீது கொண்ட ஈர்ப்பால் 1893 H.G. வெல்ஸ் தமது த மேன் ஆஃப் த இயர் மில்லியன் என்ற கட்டுரையில் கிரே ஏலியன் என்ற கோட்பாட்டை எழுதினார். அதன் பின்னர் த வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் என்ற நாவலை 1897 எழுதினார். இந்த நாவலுக்கு பிறகே கிரே ஏலியன்கள் உலக அளவில் பிரபலமடைந்தது.